நீதி கிடைக்கும். இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நாங்க ஓய மாட்டோம். போராட்டங்கள் எங்க நடந்தாலும் நாங்க எல்லாம் போவோம். நீங்க பயப்படாதீங்க. நீங்க அமைதியா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும். அம்சிகாக்கு நிச்சயம் நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். இது எங்க பிரச்சனை, எங்க பிள்ளை, இது எங்க பிள்ளை, அம்சிகா எங்க பிள்ளை, எங்க பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு எடுக்கணுமோ அந்த வகையில தீர்வு கிடைக்கும். இதே போல இன்னொரு பிள்ளைக்கு இந்த மகள் கொடுமை நடக்காது. அப்படி நடக்க விட மாட்டோம். இது எங்க பிள்ளை, எங்கட உணர்வது, எங்கட உணர்வது. நீங்க எதுக்கும் கலங்காதீங்க. யார் என்ன பயன் காட்டினாலும் பயப்பட வேணாம். நீங்க பிரார்த்தனை அம்சிகாவுக்கு நடந்த இந்த மாதிரி எந்த பெண் குழந்தைக்கு இலங்கையில வரக்கூடாது, உலகத்திலேயும் வரக்கூடாது. ஏன்னா என் பையன் 3 வருஷத்துக்கு முன்னாடி மோதிரம் முத்துவில் இந்து காலேஜில் அதிபர் அடிச்சு காதல் ரத்தம் வந்து பையன் வந்து தூக்கு மாட்டிக்கிட்டாரு. அந்த நேரத்தில் யாரும் இந்த மாதிரி தமிழ் மக்கள் உதவிக்கு வரல. தமிழ் மக்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை இல்ல. இன்னைக்கு முஸ்லிம் மக்களுக்கு இடையில ஒற்றுமை இருக்கு, சிங்கள மக்களுக்கு இடையில ஒற்றுமை இருக்கு. இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தா முன்னுக்கு வந்து பேசினா இந்த மாதிரி அசபையாவது சம்மேளனங்கள் எதுவுமே நடக்காது, பயப்படுவாங்க. நாங்க ஜனாதிபதி கிட்ட என்ன சொல்றோம்னு சொன்னா உடனே இதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் வேணும். ஹரணி சகோதரி கிட்ட நாங்க கேட்கிறோம், பெண்கள் அமைப்புல இருந்து கட்டாயமா இதுக்கு ஒரு பதில் கொடுங்க. அப்படி ஒரு அரசாங்கத்தில் இதுக்கு பதில் எடுக்க முடியாட்டி மக்கள்கிட்ட கொடுங்க. நாங்க பாதனை எடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த தக்க நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம். இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். அன்னைக்கு மனோ கணேசனும் ரவி கருணாநாயகியும் தான் வந்து இந்த நியூஸ் ஃபெஸ்ட் எங்களுக்கு வந்து மீடியாவில் வந்து எடுத்தாங்க. நியூஸ்ல போடுறேன்னு சொன்னாங்க, போடல. காரணம் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டு என் பையன் காணிக்கு உயிர் பையன் என்ன நடந்திருக்கும். இதுக்கு மனோ கணேசன் வகை சொல்லணும், ரவி கருணாநாயகி வகை சொல்லணும். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு இடம் கொடுக்காதீங்க. அவங்களோட கட்சி வேலைக்கு தரும். இதுக்காக நாங்க வாக்களிக்கிறோம். இதான் ஜனாதிபதி கையெடுக்கணும், அரடி கையெடுக்கணும். இது வந்து உடனே இதுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கொஞ்சம் இது போயிடும். வேண்டும் வேண்டும் அப்படியே ஒரு பக்கமா வாங்க. நீதி வேண்டும்.
அம்சிகாக்கு நீதி வேண்டும், அம்சிகாக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அம்சிகாக்கு 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 நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், நீதி வேண்டும், அம்சிகாக்கு 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 நீதி வேண்டும், கயவர்களை கைது செய், சிவானந்தனை கைது செய், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அன்சிகா வந்து என் பொண்ணு மாதிரி, என் பொண்ணு தான் அன்சிகா. அதனால நீங்க வருத்தப்படாதீங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அதனால வந்திருக்கேன். இனி எந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நடக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்க இந்த போராட்டம் நடத்துறோம். இந்த போராட்டத்துல வெற்றி கிடைக்கும், நிச்சயமா கிடைக்க பயப்படாதீங்க. நாங்க எல்லாரும் நீதி கிடைக்கும். நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும். பாஸ்கர் சொல்லுங்க நீங்க. அண்ணா அமிர்தலிங்கம் அண்ணா, நீங்க பயப்படாதீங்க. உங்க வீட்டுக்கார அம்மாட்டே சொல்லுங்க, அம்சிகாக்கு நீதி கிடைக்கும். அம்சிகாட ஆத்மா சாந்தி அடையணும்னா இவன்கள் அத்தனை பேர் குற்றம் செஞ்ச அத்தனை பேரும் தண்டனைக்கு ஆளாகுவான், தண்டனைக்கு ஆளாகுவான். கட்டாயம் அம்சிகாக்கு நீதி கிடைக்கும். இவன்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நாங்க ஓய மாட்டோம். போராட்டங்கள் எங்க நடந்தாலும் அந்த இடத்துக்கு நாங்க எல்லாம் போவோம். நீங்க பயப்படாதீங்க. நீங்க அமைதியா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும். அம்சிகாக்கு நிச்சயம் நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். இது எங்க பிரச்சனை, எங்க பிள்ளை, இது எங்க பிள்ளை, அம்சிகா எங்க பிள்ளை, எங்க பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு எடுக்கணுமோ அந்த வகையில தீர்வு கிடைக்கும். இதே போல இன்னொரு பிள்ளைக்கு இந்த மாதிரி கொடுமை நடக்காது, அப்படி நடக்க விட மாட்டோம். இது எங்க பிள்ளை, எங்கட உணர்வது, எங்கட உணர்வது. நீங்க எதுக்கும் கலங்காதீங்க. யார் என்ன பயம் காட்டினாலும் பயப்பட வேணாம். நீங்க பிரார்த்தனைகள்ல இருங்க. பிள்ளையிட ஆத்ம சாந்தி கிடைக்கணும்னா இவன்களுக்கு தண்டனை கொடுக்கப்படணும். அது நிச்சயமா கிடைக்கும். நீங்க பயப்படவே வேணாம், கவலைப்படாதீங்க. நாங்க நிறைய பேர் இருக்கோம், உங்களோட பெரிய குடும்பம் இருக்கீங்க. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயம் இது மாதிரி அம்சிகாக்கு நடந்த கொடுமை இன்னொருத்தருக்கு நடக்க விட மாட்டோம். பாடசாலை சமூகம் செய்த தவறு இது. பாடசாலை சமூகம் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா, அடுத்து பம்பலப்பிட்டி போலீஸ் ஒழுங்கான நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த தவறு நடந்திருக்காது. அதுக்கு பிறகு சிவானந்தன் செய்த தவறு தான் புள்ளைய இந்த கொடுமைக்கு தள்ளிச்சு. புள்ள மேல எந்த குற்றமும் இல்ல, புள்ள நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும். மக்கள் நம்புகிறாங்க, மக்கள் நம்புறாங்க. மக்கள் அவ்வளவு பேரும் பிள்ளையோட இருக்கிறாங்க. எந்த காரணத்துக்கும் அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க. என்ன மிரட்டல் வந்தாலும் உடனடியா எங்களுக்கு தெரிவிங்க. தெரியுது இது அடுத்து இப்ப ராமநாதன் லேடிஸ்க்கு முன்னுக்கு போராட்டம் செய்யறாங்க. அதுக்கு பிறகு ஜனாதிபதி காரியாலயத்துக்கிட்ட வராங்க. அங்க இருந்து திரும்ப விவேகானந்தா மேட்டுக்கு வாரோம், ராஜேஸ்வரி கிட்ட. நாங்க எல்லாரும் உங்களால முடிஞ்ச ஒத்துழைப்பை கொடுங்க. வாங்க, பஸ் போட்டிருக்காங்க, பஸ்ல போவோம். பஸ் இல்லாட்டி தனி வாகனம் இருந்தா தனி வாகனத்துல வாங்க. உங்க ஒத்துழைப்பு கொடுக்கறது வரைக்கும் தான். உங்க ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு சீக்கிரமா
இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ராமநாதன் இந்து கல்லூரிக்கு வர வேண்டியவங்க வாங்க. கொஞ்சம் பேசுங்க, தங்கச்சி பேசுங்க. ஜாதி மதம் இல்லாம பேசப்படாதீங்க ப்ளீஸ். நியாயம் கிடைக்க வேண்டும். இதற்கு காரணம் ஒவ்வொருவரும் சட்டத்தின் முன் நிறுத்தி நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். இது குடும்பத்தை அவங்களுக்கு மட்டுமில்லை, இது எல்லாத்துக்கும், எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். பேசுறாங்க தனிமா. அம்மா நீங்க கொஞ்சம் நமது சகோதரி இழந்த வாழ்க்கையை எங்களால திருப்பி தர முடியாது, ஆனா நீதி தர முடியும். அதுக்காக எல்லாரும் ஒத்துழைச்சி இவங்களுக்கு நீதி கிடைக்குமாறு கடைசி வரைக்கும் போராடுவோம். ஒவ்வொருவரும் தண்டிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். எங்க பிள்ளைகளுக்கு ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்கன்னா ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா ஏன் மகன் தட்டி கேட்கணும். இதுல வந்து அவன் தட்டி கேட்கலன்னு சொன்னா, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, பிள்ளை இருக்குது, ஒன்னுக்கு 16 வயசு, ஒன்று 6 வயசு. அந்த ஒரே கிளாஸ்ல உயிர் நண்பன், உயிர் நண்பி, பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்லாம் இருக்காங்க. போன்ல எல்லாம் எஸ்எம்எஸ் பண்றாங்க, எல்லாம் பேசிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு தனி ஒருத்தருக்கு அநியாயம் நடக்கிற நேரம் அந்த கிளாஸ்ல யாருமே தெரியவே இல்லை. அதுக்காக பேரண்ட்ஸ் நாங்க என்ன செய்யணும், எங்க குழந்தைகளை அந்த மாதிரி வளர்க்கணும். நீங்க ஒரு அநியாயம் நினைச்சா தட்டி கேளுங்க, நீங்க பயந்து பின்னுக்கு போயிடாங்க. அந்த நேரம் அதே கிளாஸ்ல சர்டன் கேட்டு இல்ல பரவாயில்ல, என் மகன் தட்டி கேட்டா ஸ்கூல்ல விட விளக்குனா கவலை இல்ல. ஏன்னு கேட்டா நான் இந்த விஷயத்துக்கு இங்க வரேன்னு சொன்னா அதுதான் என் மகனை சந்தோஷப்படுவேன். இந்த கிளாஸ்ல கேட்டுக்கலாமே, இந்த கிளாஸ்ல கேட்டுக்கலாமே, நான் அது கிளாஸ்ல கேட்டுக்கலாமே. அப்ப அதுக்கு அவங்களும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காரணம் தானே இதுக்கு. தனியா ஒதுக்குறனால, தனியா ஒதுக்கிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் மார்க் ஆர்டர்ஸ் இருக்கலாமே. இல்ல டீச்சரே சொல்லிருக்காங்களே இப்படி நீ வராத, நீ போலீஸ்க்கு போன, வராத, அதனால தான் அந்த பிள்ளை செத்து இருக்குது. அவங்க அம்மா இல்ல இல்ல வேணாம் வேணாம் சரி சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒன்னும் யோசிக்காதீங்க. நாங்க ஒரு கிழமைக்கு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, எலெக்ஷன் வேலைனால நாங்க அமைதியா தான் வந்திருக்கோம். நீங்க பேசுறது பயப்பட தேவையில்ல, வாங்க. பழைய சொல்லல சரி சரி சரியா. இது உங்க பிரச்சனை இல்ல, எங்க பிரச்சனை, எங்க பிள்ளை இது. சரி சரியா. உங்களுக்கு என்ன சரி நடந்தா உங்க பின்னுக்கு அவ்வளவு பேர் இருக்க, நீங்க யோசிக்காதீங்க. எந்த கல்ல என்ன சரி சொன்னாலும் எங்க பப்ளிக்கா சொல்லுங்க. இவனு மிரட்டினா யாருக்கும் பயப்பட, செத்த எங்கட புள்ள. நாங்க பயப்படக்கூடாது. விஜய் ஆனந்த். இன்றைய தினம் அம்சிகாவுக்கு நாம் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். காரணம், இது ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் நடைபெறக்கூடாது. மாணவிகள், இன்னும் எத்தனையோ மாணவிகள் மூடி மறைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இது நிச்சயமாக இந்த செயலுக்கு நியாயம் வேண்டும். அந்த நியாயத்துக்காகத்தான் இந்த போராட்டங்கள் நடைபெறுகின்றது. சட்டம் அந்த நியாயத்தை தேடி எடுத்து அதற்குண்டான தண்டனையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போராட்டம் அப்படி அந்த நியாயம் கிடைக்கவில்லை என்றால் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். கடந்த நாளில் அமெரிக்கா மகனுக்கு நேரிட்ட நிமித்தம்
மிகவும் மனவேதனைக்கு உள்ளானேன். தாய் என்ற ரீதியில் எனக்கும் அதே வயதில் ஒரு மகள் இருக்கிறாள், ஒரு மகன் இருக்கிறான். நான் அந்த பாடசாலை ராமநாத இந்து மகளிர் பழைய மாணவி என்ற முறையில் மிகவும் வெட்கமடைகிறேன். சொல்றதுக்கு அந்த பாடசாலையின் பெயரை சொல்வது மிகவும் இழிவுபடுத்துகிறேன். ஏனென்றால் இந்த செய்தியை இந்த பிள்ளை அறிவித்தும் அந்த ஆசிரியருக்கு அறிவித்து உரிய ஆசிரியருக்கு அதிபரிடம் கொண்டு சென்றும் அதிபர் ஒரு அசால்ட்டான போக்கை தான் மேற்கொண்டாரே ஒழிய தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. பிள்ளையை மனநிலைக்குள்ளான பிள்ளை என்று வேதனைப்படுத்தும் ரீதியில் அவள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாள் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் எனது பிள்ளையும் இப்படி ஒரு சிந்தனை, ஒரு பாதிக்கப்பட்ட இந்த சிந்தனை அல்ல. ஒரு அதிபர்னாலும் ஆசிரியர்னாலும் ஒரு இழிவான செய்திகளை கேட்டு எனது பிள்ளை சொன்ன போது, அம்மா நான் இதுக்கு மேலாக எனது பிள்ளை ஆசிரியர் என்னை கூப்பிட்டால் நானும் செய்து கொள்வேன் என்று சொன்னாள் ஒரு நாள். ஆனால் இந்த பிள்ளை செய்தியை கேட்டு நான் மிகவும் உணர்ந்தேன். எனது மகள் வயது இது. ஆனால் இந்த ராமநாத இந்து கல்லூரி மகளிர் அதிபரை தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களையும் பெண் பிரதமரான அந்த இரணி அவர்களுக்கு மிகவும் தாழ்மையும் பணிமுறையும் கேட்டுக்கொள்கிறேன். இனிமேலும் இந்த செய்தி, இந்த நடவடிக்கைகள் ஏற்படாத வண்ணம் ஆசிரியர்கள் மிகவும் பிள்ளைகளை கவனமாக நடத்தும் வகையிலும் உடல் ரீதியான பாதிப்பு மிகவும் வேதனை விட இந்த உள ரீதியான பாதிப்பு மிகவும் கொடுமையானது. இந்த பெண் பிள்ளைகள், அதுவும் இந்த 15-16 வயது பிள்ளைகள் என்பது மிகவும் ஒரு சாதாரண இருந்து அவர்கள் டீனேஜுக்கு வரும் பருவம் அது. அதனால் தயவு செய்த ஜனாதிபதி அவர்களை இதற்கு நீங்கள் தகுந்த தண்டனை தரவிட்டால் நாங்கள் மறுதன்மை மீறல்களுக்கு போகும் நாங்கள் விடமாட்டோம் என்பதை மிகவும் ஆணித்தனமாக கூறி என்னுடைய செய்திக்கு நீங்கள் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை கைது செய். அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைவரையும் கைது செய். நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும். நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும். நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும். நீதி வேண்டும். தலைவரை கைது செய். கைது செய். ஆசிரியரை கைது செய். கைது செய். வேண்டும் வேண்டும். நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும். நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும். நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். நீதி வேண்டும். வேண்டும். ஆசிரியரை கைது செய். அதுக்கு துணை போன அத்தனை பேரை கைது செய். ஒத்து போன அத்தனை பேரை கைது செய். வேண்டும் வேண்டும். நீதி வேண்டும். 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 நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும். நீதி வேண்டும். நியாயம் வேண்டும். நீதி வேண்டும். நியாயம் வேண்டும். ராஜேஸ்வரி உரிமையாளரை கைது செய். ராஜேஸ்வரி உரிமையாளர் சிவனாந்தனை கைது செய். ராஜேஸ்வரி உரிமையாளர் கைது செய். கைது செய். ராஜேஸ்வரி உரிமையாளர் கைது செய். கைது செய். கைது செய். கைது செய். உதவிப்பொருளை கைது செய். கைது செய். கைது செய். கைது செய். கைது செய். கைது செய். மனித மிருகத்தை 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 கைது செய். கைது செய். கைது செய். சிவானந்தனை கைது செய். கைது செய். கைது செய். சிவானந்தனை கைது செய். சிவானந்த ராஜாவை கைது செய். ராஜாவை கைது செய். ராஜேஸ்வரி உரிமையாளர் சிவானந்தனை கைது செய். ராஜேஸ்வரி உரிமையாளர் சிவானந்தனை கைது செய்.
வேண்டும் 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 நீதி வேண்டும் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நியாயம் 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 வேண்டும் கைது செய் 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 நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் தர்மம் காக்க 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 வேண்டும் கைது செய் கைது செய் சிவானந்தரை கைது செய் 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 கைது செய் கைது செய் சிவானந்தரை பேர் என்ன வேண்டும் வேண்டும் நியாயம் 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 வேண்டும் நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் கைது செய் கைது செய் சிவானந்தரை கைது செய் கைது செய் கைது செய் சிவானந்தரை கைது செய் கைது செய் சிவானந்தரை 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 கைது செய் ராமநாதபுரம் கைது செய்யும் ராமநாதபுரம் கைது செய்யும் பேனருக்கு முன்னாடி நிக்க வேணாம் நீங்கள் முன்னுக்கு நீங்களாம் பின்னுக்கு போங்க பேனருக்கு பின்னாடி போங்க சிவானந்தரை கைது செய் 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 போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் சரி கொஞ்சம் வாய்ஸ் ஒன்று கொடுத்துருங்க எனக்கு கொஞ்சம் இருங்க ஆமாங்க ஆமாங்க சரி சந்திரன் சேரா சேரா அவனுக்கு என்ன மாதிரியாக இதுல என்ன பயரு
அவர் நாயின்னு சொல்லவும் இல்லை, அது நாய் நன்றி விடும். சரி ரைட் ரைட் யார் பேசுறீங்க சிவானந்தன் சிவானந்தன் டியூட்டருக்கு முன்னாடி நாங்க நிக்கிறோம் நிக்கிறோம். எல்லா மக்களும் எல்லா பேரண்ட்ஸும் பாத்துக்கங்க, இந்த மாதிரி டியூட்டருக்கு யாரையும் அனுப்பாதீங்க. ஏன்னா வீணா போனவங்க தான் இன்னைக்கு வந்து முன்னெடுத்து நிக்கிறாங்க. பிள்ளைகளை தடை வருது, பிள்ளைகளுக்கு இது பண்றது அது பண்றது. போங்கடா, போறதுக்கு வெளியில எவ்வளவு இடம் இருக்கு. பிள்ளைகளா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. இந்த மாதிரி எந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. பாடசாலைக்கு அனுப்புறது கவனம் அனுப்புங்க. யாருமே நம்பிக்கை இல்ல, அதிபர் மேல நம்பிக்கை இல்ல. எந்த நீதியை எடுக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ்க்கு போனா போலீஸ்ல வந்து சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க. அரசியல்வாதிகள் இதுக்குள்ள வந்துடுறாங்க. இதனால என் பிள்ளைகள் தான் வீணா போகுது. போன உயிர் வருமா? திருப்பி வராது. எல்லாரும் இது எந்த மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எந்த பிள்ளைக்கு எந்த நடந்தாலும் முன்னெடுத்து நில்லுங்க. அப்பதான் யாருமே இந்த மாதிரி பிரச்சனைக்கு வர மாட்டாங்க. பயம் வரணும். அந்த பயம் இருந்தாலும் இனி வர மாட்டாங்க. இந்த மாதிரி இனி இந்த இலங்கையில எந்த பிள்ளைக்கு எதுவுமே நடக்க விடாம எல்லா தமிழ் மக்களாகட்டும் சிங்கள மக்களாகட்டும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று சொல்லி உறுதியாக சொல்கிறேன். அரசு பண்ணணும், அதிபர் அரசு பண்ணணும். இந்த ஆசிரியர் அரசு வெக்கமா இருக்க ஆசிரியர் சொல்றதுக்கு அதிபர் சொல்றதுக்கு சிவானந்தன் உடனடியாக கைது செய்யுங்க. அந்த அதிபரை கைது செய்யுங்க. இதுக்கு சம்பந்தப்பட்ட அவ்வளவு எல்லாரும் கைது செய்து உடனடியாக உத்தரவு கிடைக்கணும்னு சொல்லி ஜனாதிபதி பிரதமர் ஹரணிக்கிட்டே கூட நாங்க கேட்டுக்கிறோம். அவங்க ஒரு பெண்கள், அவங்களுக்கு தெரியும் இதுக்கு நீதி கொடுப்பாங்க நம்பிக்கையோட நாங்க நம்புறோம். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம போராடி இந்த மாதிரி நீதி கிடைக்கும். அப்படி நீதி கிடைக்கலன்னு சொன்னா மக்கள்கிட்ட விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். ஜனாதிபதிக்கு முடியலையா, நம்ம பிரதமருக்கு முடியலையா, அரசாங்கத்துக்கு முடியலையா, மக்கள்கிட்ட அப்படிங்க. அவங்களுக்கு நாங்க கேள்வி கேட்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். எதிர்காலத்துல அவங்களோட எதிர்காலத்துக்கு படிப்பு கட்டாயம் முக்கியம் தான் அனுப்புறோம். அவங்க யாரை நம்பி அனுப்புறது? எங்களுக்கு இதுக்கு சிங்கள முஸ்லிம் எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகுது. 6 டீச்சர் மாதிரி சேர்மார் பிள்ளைகளை பாரம் எடுக்காட்டி என்னத்துக்கு ஸ்கூல்ல இருக்காங்க? இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நடந்தது நாளைக்கு எங்க பிள்ளைக்கு கட்டாயம் அரசாங்கம் நீத்திய கம்பெனකා මේක අරින්න අපි දෙන්නේ නැහැ. ජනාධිපතිතුමාගේ අපි ඉල්ලනවා අපි ඡන්ද දුන්නේ නීතියක් ඕනේ කියලා. වැරදි කරන මිනිස්සුන්ට දඬුවම් දෙන්න ඕනේ. මේක හරියට නීතිය ගන්න නැත්නම් අපි නීතිය අතට ගන්නවා. ඒක තමයි වෙන්නේ අන්තිමට. இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வாக்களித்த பெரும்பாலான மக்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கிறாங்க. இன்றைய பிரதமர் ஒரு பெண், இந்த பெண்களுக்குரிய அமைச்சர் ஒரு பெண், இளைஞர்களுக்குரிய அமைச்சர் ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண்ணும் ஒரு பெண். இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு உடனடியான நடவடிக்கையை எடுக்கணும். இதை தாமதப்படுத்த கூடாது. இது நடந்தது, இந்த பெண்ணுக்கு கொடுமை நடந்தது அக்டோபர் மாசம். ஆனா அக்டோபர் மாசம் நடந்து அந்த புள்ளைய விடாம தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தனால மன உளைச்சல்ல அந்த புள்ள தற்கொலை பண்ணி கொண்டுச்சு. இந்த புள்ள இன்னைக்கு இந்த மகள் தற்கொலை பண்ணி கொண்ட மாதிரி நாளைக்கு பிரதமருக்கு ஒரு மகள் பிறந்தா அது தற்கொலை பண்ணிக்கலாம். இன்றைக்கு இதுக்குரிய அமைச்சராக இருக்கும் போல்ராஜ் அம்மையாருடைய மகளுக்கும் இதே மாதிரி கொடுமை நடக்கலாம். அதனால இதுக்குரிய நடவடிக்கையை உடனடியாக கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்கள் எடுக்க வேண்டும். நாங்க உங்களைத்தான் நம்புறோம், நாங்க யாரையும் நம்பல. பாடசாலை சமூகம் செய்த குற்றம் இது. அடுத்ததாக முதல் குற்றம் பாடசாலை சமூகம், இரண்டாவதாக செஞ்ச குற்றம் மம்பலப்பிட்டி போலீசார், மூன்றாவது குற்றம் இந்த ராஜேஸ்வரியின் உரிமையாளர். ராஜேஸ்வரி உரிமையாளர் விரட்டி விரட்டி அடிச்சு அந்த பிள்ளைய வாழ விடாம ஆக்கிட்டான்கள். இவன்களுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கணும். மக்கள் இதுக்கு ஒரு முடிவு வரும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். இந்த போராட்டம் தொடரும். அதனால கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்களே இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் அவர்களே, நீங்களும் ஒரு பெண், இந்த பெண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு உடனடியாக ஒரு தீர்வு எடுக்கப்பட வேண்டும். அமைச்சர் அவர்களே, நீங்களும் ஒரு பெண், உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய இந்த குழந்தைய உங்க குழந்தையா நினைச்சு உடனடியான ஒரு தீர்வை
பெற்று மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாம ராமநாதன் லேடிஸ்ல முதலாவது அப்பாயின்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் போக வரைக்கும் ஆசிரியர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்கள ஒதுக்கப்படணும். 5 வருஷத்துக்கு மேல ஒரு ஆசிரியரோ ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாது. சட்டம் இருக்கு, சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இந்த மாணவிகள் கல்வியை உயர்த்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்குங்க. மாணவர்களுக்காகத்தான் பாடசாலை, ஆசிரியர்களுக்காக பாடசாலை இல்ல. அதை நிறைவேற்றுங்க. அதனால மாணவர்களுக்கான உடனடியாக நிறைவேற்றி கொடுங்க. என் பேர் ராஜு பாஸ்கரன். நான் கொட்டையினால வாழ்றேன். முன்னாள் மாநகர சபை உறுப்பினர். நான் முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர். இந்த இப்ப சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இப்ப இல்ல. அரசியல் சார்பற்ற ஜனாதிபதி அரசியல் நடவடிக்கை எடுக்கணும். ஜனாதிபதி அரசியல் சார்பற்ற நடவடிக்கை எடுக்கணும். அரசியல் சார்ந்தவர் මෙතන මේ දරුවට වෙච්ච දෙයට අපිට සාධාරණයක් වෙන්න ඕනේ. මෙතන දෙමළ සිංහල මුස්ලිම් කියන ප්‍රශ්නේ නෙමෙයි තියෙන්නේ. අපිටත් දරුවෝ ඉන්නවා. මටත් ගෑනු දරුවෝ දෙන්නෙක් ඉන්නවා. මගේ ගෑනු දරුවන්ට එක්කෙනෙක්ට අද මේ දේ වෙච්ච නම් මගේ පපුව කොච්චර වේදනාවෙන් දුක් විඳිනවද ඒ වගේ තමයි මේ අම්මට. ඒකින්ද මේක සාධාරණයක් ඉෂ්ට විය යුතුයි. මෙතන දෙමළ සිංහල කියලා ප්‍රශ්න ඇති කරන්න එපා. ඔක්කොමලා එකතු වෙන්න ඕනේ. ඔක්කොමලා ගෑනු දරුවෝ ඉන්නවා. හැමෝම එකතු වෙලා හැමෝම මේකට විසඳුමක් ලබා දෙන්න ඕනේ. මෙතන මේ මිනිස්සුන්ට මේ වගේ ටියුෂන් ක්ලාස් එකක් තියන්න ඉඩ දෙන්න නරකයි. පාසලකට යවන්නේ ගුරුවරු විශ්වාස කරලා. ගුරුවරු මේ දේ කරාන අපේ දරුවන් කොයිද යන්නේ? ඉගෙන ගන්න මොනවාද? මේ අසිකිත දේවල්ද? දරුවන්ට යාපතක් වෙන්න ගුරුවරුන් ඉන්න ඕනේ. පොලිසිය නිලධාරීන්ලා හැමදේම දැනගෙන ඔවුන් නියටව ඉන්නවා නම් මේවට උත්තර දිය යුතුයි. හරිනේ අගමැතිතුමියනි, ඔබතුමියත් කාන්තාවක් වශයෙන් ඉල්ලන්නේ මේ දරුවට සාධාරණයක්. ඒ දෙමාපියන්ට සාධාරණයක් කරලා මේ නින්දිත අසිකිත කාම මේ කරපු නිශ්චිත බලයට අපිට දෙන්න ගල්ගාල මරන්න. ජනතාවට දෙන්න. ජනතාව උන්ට විසඳුම් දෙයි. ගල්ගාල මරනවා. ඒව දන්න. අද මෙතන මේ වගේ දෙයක් තියෙනවා. මම ගෑනු දරුවෝ ඉන්න මම මෙතනට ආවේ. මේ සම්බන්ධව හැමතැනටම මං එනවා. අපි ගානවා තමයි. හැමතැනටම මං එනවා. ඌට ඡන්දවට අපි බය නැහැ. ජනාධිපතිතුමාගේ ඉල්ලනවා. මේක හරියට නීතිය ඕනේ අපිට. නැත්නම් අපි නීතිය අතර ගන්නවාමයි. රජයෙන් මේකට විසඳුමක් දෙන්න නැත්නම් ජනතාව අතර දෙන්න. මව්වරුන්ට දෙන්න. මව්වරුන්ට කාන්තාව අපි නැගී ඉකිනවා. මේ සම්බන්ධව කාන්තාවන්ට බාර දෙන්න. පිරිමි නැතර ශ්‍රී ලංකා කියලා. ඒ වගේ වැරදි කරන සර්ලව ක්ලීන් කරන්න. நல்லா பப்ளிசிட்டி பண்ணுங்க. ஃபுல்லா நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டாயம் நடக்கும். மானசக விட கண்ணு மின்சு பேச போறீங்களா? இல்ல போகணும். මිනි මරවුණු රටේ ඉඳලා ගේනවනයි මේකව ගේන්න බැරි. பம்பளப்பட்டி போறாங்க. போக கூடிய ஆட்கள் பம்பளப்பட்டிக்கு போங்க. මේක කරන්න බැරිද යාට? ඉන්දුකොල්ලන්නේ ළමයින්ට ආරක්ෂා ඕනේ. පළවෙනි සැරේ ඉස්කෝලේට දාන ගුරුවරු විශ්වාස කරලා. අපිම බයන්නේ. මොනවද කරන්නේ? ජනාධිපතිතුමා පළවෙනි එක මේක හරියට කරන්න ඕනේ. වෙන මොනවද කරන්නේ? බඩුවේ ගණන් ගිහිලා එමෙල කන්න නැහැ මිනිස්සු මෙන්න මේක අපිට වැඩක් නෑ. මේකට නීතිය ඕනමයි. අපි ගානවා. ඡන්ද දුන්නා කියලා ඡන්දවට වැඩ කරලා ඌ අංකන්න බෑ. ඌ
මේ බෝඩ් ගලවන්න ඕනේ. මුන්ට පන්ති කරන්න දෙන්න අරක. මේ බෝඩ් ඔක්කොම ගලවන්න දෙනවා. පිළිවි ඉන්නවනේ ගලවන්න. ගාලා ගලවන්න ඕනේ. ගලවන්න මේ බෝඩ් ගලවන්න. බෝඩ් ඔක්කොම ගලවන්න. ඉස්කෝලේ ඉගෙන ගන්න ළමයාගේ යවතර ඉන්න අපිට අපි ඉන්නවා පොලිසිය பஸ் இருக்கா 2 வரும் பஸ் 2 வருது சத்தம் போட்டு சொல்லிடுங்க இங்க மம்பளப்பிட்டிக்கு போறது மம்பளப்பிட்டிக்கு அங்க போறாங்க எல்லாரும் மம்பளப்பிட்டி ராமநாதனுக்கு 2 பஸ் நிக்குது வாகனம் உள்ளவங்க வாகனத்துல வரவங்க ஏறுங்க ஒண்ணு இங்கனைக்கு வரும் ஒண்ணு கொச்சடி கேட்கல வரும் ஒன்னு ஒரு லோஸ் கணக்கிட்டு வரும் ஒரு லோஸ் கணக்கிட்டு எல்லாம் போவோம் ஒரு லோஸ் கணக்கிட்டு ஒன்னு கொச்சி கடை சேர்த்துக்கிட்டு வரும் 9 காலுக்கு வரும் 9 காலுக்கு 9 காலுக்கு பஸ் குழந்தையின் மரணம் தொடர்பாக நடக்கிற போராட்டம் எல்லாத்துக்கும் எந்த பேதமும் இல்லாம நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடணும். எந்த பேதமும் இல்லாம அங்கெல்லாம் போகணும். போயிட்டு இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடணும். அவனை கொண்டு வர சொல்லுங்க பயப்பட பிள்ளைங்களும் படிச்சுட்டானே அதுல தானே படிக்குது எல்லா பிள்ளைகளும் எங்கட பிள்ளைங்களும் அந்த கிளாஸ்ல தான் படிக்குது எல்லாத்துலயும் ரத்தம் ஒரே இது ஒரே இது சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.